Hi guys, welcome back to my channel. So in this video we will talk about you use Android mobile default phone dialer வந்து இப்படி தான் இருக்கும். அதுவே ஒரு சின்ன ட்ரிக் பண்றது மூலமா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருக்க மாதிரி உங்களுக்கு பிடிச்ச போட்டோவை டயலர் பேட்ல எப்படி செட் பண்றது அத பத்தி அந்த வீடியோ சொல்லி தர போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் கீழ பாத்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும். மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து பண்ற வீடியோஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். Guys, உங்களோட டயலர் பேட்ல போட்டோ செட் பண்றதுக்கு சின்னதா ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணனும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் லிங்க் கொடுத்திருக்கேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. once இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓபன் பண்ணினா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஓகே என்றதை கிளிக் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் 5 பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஒவ்வொரு பெர்மிஷனாக அலோவ் பண்ணுங்கள். அந்த டிக்கைக்கான கிளிக் பண்ண பெர்மிஷன் அலோவ் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபோன் டயலர் ஆப்பை வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செட் ஆஸ் டிஃபால்ட் கொடுத்துருங்க. ஃபைனலாக ஃபோன் ஸ்டேட் அப்படின்றத கொடுத்துட்டு 5 பெர்மிஷன்ஸ்க்கும் அலோவ் கொடுத்துருங்க. அகைன் பேக் வந்துடுங்க. ஒன்ஸ் பேக் வந்தோடனே ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் டயலர் காலர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டயலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் கீபேட் எஃபெக்ட்னு இருக்கும். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்டை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பிக் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் பிக் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பிக் இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட கேலரியில் எந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டாக செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் ஃபோட்டோவை உங்களோட கேலரியில் எந்த ஃபைலில் இருக்கோ எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ண உடனே கிராப் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கர்சரை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி கிராப் பண்ணணும். ஓகேங்களா, கரெக்டான பொசிஷனில் வச்சு அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் செட் ஆகிடும். நான் இப்போ லைவாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்டில் அந்த ஃபோட்டோ வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீபேடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா அகைன் அந்த எடிட் பைக்கன் கிளிக் பண்ணுங்கள். கீபேட் எஃபெக்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு அந்த கீபேட் எஃபெக்ட்டுக்குள்ளார போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃபால்ட் கீபோர்டு நிறையாவே கொடுத்துருப்பாங்க. பட் இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கீபேட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வியூ பண்ணி காட்டலாம். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டோட அந்த கீபேடில் அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, ஸோ அதோட ஸ்பீடு அதோட இது எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் எடிட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் எந்த கீபோர்டு வேணுமோ செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டாக இமேஜ் வந்து செட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம செட் பண்ண கீபோர்டும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகிடுச்சு, இந்த கீபேட். ஸோ ஃபோன் டயலரில் சூப்பராக எப்படி ஃபோட்டோ செட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் டயலரில் எப்படி ஃபோட்டோ செட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேக் வீடியோ. செஸ் கைஸ்.